இன்னைக்கு நம்மளோட ஆஃபீஸ் தோட்டத்துல 2 ரோஜா செம்ம அழகா வந்து பூத்திருக்கு. எனக்கு அத பார்க்கும்போதே ரொம்ப அழகா இருந்தது. எப்பயுமே நான் வந்து செடியில இருந்து ரோஸ் வந்து பறிக்க மாட்டேன். எனக்கு அந்த பூ வந்து செடியிலே இருந்து அழகு பார்க்கறதா ரொம்ப பிடிக்கும். ஆனா, நம்மளோட ப்ராடக்ட்ல வந்து இந்த மாதிரி பன்னீர் ரோஸ் வச்சு நம்ம நெறைய ப்ராடக்ட் செஞ்சுட்டு இருக்கோம். அதனால நம்ம தோட்டத்துல பூக்கிற பூவ வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதே மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுப்பேன். அது இல்லாம இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. சரி சாமிக்கும் வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சுட்டேன். எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. அப்புறம் வந்து கருவேப்பிலை வந்து ஒரு பார்க்ல இருந்து நான் எடுத்துட்டு வந்தேன். அதுல ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நீங்க வந்து செடிக்கு ஆதரவு குடுக்குறதெல்லாம் சரி, பார்க்ல இருக்கிறத எதுக்கு பறிச்சுட்டு வரீங்கன்னு சொல்லிட்டு, பார்க்ல வந்து அந்த புல்லு சரி பண்ற இடத்துல வந்து அது முளைஞ்சிருந்தது. ஸோ அது வந்து என்னன்னா புடுங்கி போட்டுருவாங்க. அப்படி இல்லைன்னா கட் பண்ணிடுவாங்க. இப்ப நம்ம எடுத்துட்டு வந்து வச்சு, நட்டு வச்சு தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் நல்லா வந்து இந்த இலை நல்லா தெரியும். உங்களுக்கு பார்க்கறதுக்கே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஸோ வந்து அது வேர் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப அந்த இடத்துல பார்க்லயே நான் விட்டுட்டு வந்திருந்தேன்னா, கண்டிப்பா இத வந்து இந்த தரைமட்டமா கட் பண்ணி விட்டுருப்பாங்க. புல்லு கட் பண்ணும்போது இதையும் சேர்த்து கட் பண்ணிடுவாங்க. அதனால தான் சரி நம்ம வளர்க்கலாம் அப்படின்னு எடுத்துட்டு வந்தேன். நான் வந்து புடுங்கி போடல, வேஸ்ட் ஆக்கல. அத வந்து நட்டு வச்சு வளர வச்சிருக்கேன். ஸோ அதனால அந்த கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ணிட்டேன். எனக்கு செடினா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி செடி வளர்க்குறது, பூவெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க் யூ.